கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்த மேலான கிருபைக்கு அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மத்தியில் இருக்க சகோதரன் காந்தி, அவங்க கோயம்புத்தூர் ஈஜப்ட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்புக்காக அவங்களும் அவங்களுடைய துணைவியாரும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு கொடுக்குற பயங்கர என்கரேஜ்மெண்ட்டுக்காக நான் அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ காந்தி நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஓகே, தேங்க்யூ. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த சில நாட்களாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராக இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை தொடர்ந்து நாங்கள் படிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். மட்டும் படித்த ஒரு புத்தகங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசின அநேக காரியங்களுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் ஆண்டவரை அபியாசிக்க நீர் கிருபை தாரோம். கடந்த நாட்களிலேயும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகத்தின் மூலம் ஆண்டவரே அநேக சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்து ஆண்டவரே தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து, தாவீதினுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே எப்படியாக நீர் நடத்தி வந்தீர் என்கிறதை குறித்தும், ஆண்டவரே தாவீது எப்படியாக தன்னை அர்ப்பணித்து ஜீவித்தார் என்கிறதை குறித்தும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே தனக்கு பரம எதிரியாக விளங்கிட ஆண்டவரே சவுலையும், ஆண்டவரே அவருடைய குமாரன் ஆண்டவரே ஜோனத்தானும் மரித்து போன பொழுது ஆண்டவரே அவர் நடந்து கொண்ட விதம் ஆண்டவரே எங்களை ஆச்சரியத்திலே அழுத்துகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களிடத்திலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்படுகிறவர்களை குறித்து நாங்கள் ஒரு சரியான விதத்திலே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நேசித்து ஆண்டவரே சரியாக ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரோம். அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் எங்களிடத்திலே உருவாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுதுமாய் அநேக ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அவர்களிடத்திலே ஆண்டவரே வித்தியாசமான சூழ்நிலைகளிலே அவரை வாழ்க்கையிலே குறுக்கிட்ட பொழுதும் அவர்களை சந்தித்த பொழுதும் கூட ஆண்டவரே அவர்களிடத்திலே தாவீது நடந்து கொண்ட அந்த விதத்தை நினைக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட சமயங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டு நீர் தருகிற ஞானத்தையும் புத்தியையும் கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்பட நீர் நாம எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதை நீர் உயர்த்தின பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அந்த பொறுப்புகளை ஆண்டவரே மிகவும் ஒரு நல்ல ஒரு கடமையை உணர்ந்து ஆண்டவரை செயல்படும்படியாக நீர் கிருபை செய்து தனக்கு கிடைத்திருக்கிற அந்த ஒரு பெரிய சிலாக்கியங்களை எல்லாம் கூட ஆண்டவரே அவர் பெரிதாக கருதாதபடிக்கு அந்த பொறுப்பு பதவியிலே ஆண்டவரே உண்மையா இருக்க அதற்கு ஆண்டவரே உம்மிடத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நடந்து கொள்ள நீர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்களுடைய ஊழியங்களிலே மற்ற காரியங்களிலே பொறுப்புகளை எடுத்து செயல்படுகிற பொழுது நாங்கள் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே நடந்து கொண்டு ஆண்டவரே அதை சிறப்பாக செய்ய எங்களுடைய தாளந்துகளை சரியான விதத்திலே பயன்படுத்த நீர் எங்களுக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் அதிகமாக படித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரோம். நீர் எங்களை ஆண்டவரே அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறதுனாலே நாங்கள் ஆண்டவரே நீர் நடந்தபடியே நாங்களும் பரிசுத்தமாய் நடக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதிடத்திலே காணப்பட்ட அந்த தாழ்மை ஆண்டவரே எங்களிடத்திலே உண்டாகும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்துள்ளும். வீணான பெருமையான காரியங்கள் இருக்குமானால் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களை இனிமாக தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு உதவி செய்துள்ளும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே தனக்கு ஆண்டவரே விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு தாவீது பாராட்டின தயவை எல்லாம் நினைக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் தவறாக ஆண்டவரே வித்தியாசமாக செயல்படாதபடிக்கு நாங்கள் உம்முடைய அன்பினை அவர்களுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அதை வெளிப்படுத்த நீர் தாமே கிருபை தாரோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சோதனைகள் ஆண்டவரை ஏற்படுகிற பொழுது நாங்கள் அதை சரியாக ஜாக்கிரதையாக கையாள நீர் எங்களுக்கு கிருபை தாரோம். சானவனுக்கு ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நின்று ஆண்டவரே அந்த பாவ சோதனைகளை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். பழி வாங்குகிற உணர்வுகள் எங்களிடத்திலே ஒருபோதும் உண்டாகாதபடிக்கு நீர் தாமே அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் எதுவும் எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு நீர் தாமே காத்து கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஏமாற்றப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிற பொழுது நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய துணையோடு கூட அதை சரியான விதத்திலே ஹேண்டில் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலேயும் ஆண்டவரே பல்வேறு
விதமான ஆண்டவரே வித்தியாசமான சூழ்நிலைகள் ஆண்டவரே வேற்றுமைகள் உருவாகிற பொழுது நாங்கள் அதை சரியாக ஆண்டவரை ஹேண்டில் பண்ணுவதற்கும் எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே நாங்கள் இனியும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்வதோடு விடாதபடிக்கு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து இந்த புத்தகத்தை நாங்கள் படிக்க கிருபை தாரும். இந்த நாளிலே படிக்க போகிற அந்த பகுதியிலேயும் நீர்தாமே எங்கள் ஒருவரோடும் கூட நீர் பேசும். நீர் எங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் நீர் இடைப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான ஒரு இடையூறுகள் ஆண்டவரே தடைகள் எதுவும் உண்டாகாத படிக்கு, கனெக்டிவிட்டி பிரச்சனைகள் யாருக்கும் உருவாகாத படிக்கு நீர்தாமே காத்துக்கொள்ளும். இனிமாக ஜாயின் பண்ண இருக்கிறவர்களை நீர்தாமே அழைத்து வாரோம். யூடியூப் மூலமாக அதை பார்க்கிறவர்களையும் நீர்தாமே உற்சாகப்படுத்தி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை கற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை தாரும். இதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நடத்துகிற சகோதரன் பில்லிக்காக ஆண்டவரே, அவங்க குடும்பத்தினருக்காக அவருக்கு உதவி செய்கிற அவங்க குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நீர்தாமே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் சரியான விதத்திலே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அதை கற்றுக் கொடுக்க தேவையான கிருபைகளை தாரும். நல்ல சுகம் பலன் ஜீவன் தந்து அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை இருக்கிற வண்ணமாக உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நேரத்தை உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக ஆக்கித்தாரோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனமையும் எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 Thank you so much, Gandhi. Thank you. நம்ம ஆதியாகம புஸ்தகத்தை பார்த்தோம். சரித்திர புஸ்தகத்தினுடைய முதல் புஸ்தகமாக, அதை தொடர்ந்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சரித்திர புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரத்துல தேவன் எப்படி செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்களா இருந்தாலும் இந்த காலத்துல தேவன் செயல்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு தனி நபர்கள், குடும்பங்கள், அவர்களோடு கூட நம்மளையும் சேர்த்து வைத்து பார்க்க முடிகிறது. ஜோமனது போல நம்ம தாவீது லைஃப்ல இருந்து மற்ற இந்த வேதாகமத்துல இருக்கிற அருமையான தேவ பக்தர்களுடைய வெற்றிகளிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு முடிகிறது. பர்சனலா இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கை படித்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம அவங்களுடைய லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்களை நம்மளுடைய ஃபெலோஷிப்ல, நம்மளுடைய சர்ச்சஸ்ல, ஐக்கியத்துல கண்டிப்பா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஏதோ தனியா நான் கற்றுக்கொண்டேன் இல்லாதபடிக்கு பழைய ஏற்பாட்டினுடைய திட்டமே தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட செய்தியை அதுல ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே கான்ஸ்டன்டா நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் நல்லா இருந்தா போதும் சொல்ல முடியாது. We have to live in the community of God's people என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த 3 நாட்களாக நம்ம பார்த்த காரியங்கள், சவுல் யோனத்தான் இருந்ததை எப்படி தாவீது அதை ரியாக்ட் பண்ணார் என்பதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். அதை பற்றி சொல்ல வந்த அந்த அமலேக்கியன் வாலிபனை கொன்னு போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் தான் இந்த கிரௌனே கொண்டாராம், அவனையே கொண்டு போடுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு அவர் சவுல் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தாவீதினிடத்துல காணப்பட்ட மிக சிறந்த அருமையான குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடிந்தது. முதல் 10 அதிகாரங்களும் அவரிடத்துல காணப்பட்ட ஒரு வெற்றிகளை பார்க்க முடிந்தது. அவர் பர்சனலா வெற்றி காண்டார், அதோடு கூட நேஷனலாகவும் அதுல காணப்பட்ட வெற்றிகள் நம்ம பார்க்கலாம். அதுல தேவனுக்கு பரிசுத்தம் என்பது நம்ம 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அந்த ஆர்க் ஆஃப் காட உடன்படிக்கை பற்றிய பரிசுத்தமா வைப்பதன் காரியத்தை குறித்து பயத்தையும் ஒரு பயபக்தியும் தாவீது வைத்திருந்ததாகவும் அதை அவர் எப்படி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று நம்ம பார்த்தோம். அவரிடத்துல காணப்பட்ட தாழ்மை, அவரிடத்துல காணப்பட்ட அந்த உண்மையான கைண்ட்னஸ், அதை குறித்து பார்த்தோம். தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய கரம் அவரோடு கொண்டிருந்ததுனால தன்னுடைய பார்டர்ஸை என்லார்ஜ் பண்ணதை நம்ம முதல் பகுதியில படித்து கொண்டிருந்தோம். ஆனா 2வது பகுதி, மீதி இருக்கிற 14 அதிகாரங்களில 11ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியை பார்க்கும் பொழுது டிஃபீட்ஸ், அவற்றில் காணப்பட்ட தோல்விகள், அது மட்டுமல்லாதபடிக்கு அது நிமித்தமாக வந்த கான்சிக்வன்சஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க முடிந்தது. அத ஒரு கமெண்டேட்டர் சொன்னது போல முதல் 10 அதிகாரங்கள் அதிகமாக தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு
த பிக்சர் ஆஃப் ஜீசஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை ராஜாவாக தேவன் உயர்த்தினார். எல்லாரும் புறக்கணித்தாலும் கூட தேவன் அவர் ராஜாவாக உயர்த்தினார் என்ற சத்தியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி, டேவிட் as a very ordinary human being, என்னையும் உங்களையும் போல ஒரு சாதாரண ஒரு விசுவாசியை போல வாழ்ந்த காலத்தை அவன் சந்தித்த காரியங்களை இரண்டாவது பகுதியில் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது அதுல முதல் பகுதியாக 11ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம பார்த்தோம். சோதனையில அவர் பரிதாபமாக விழுந்து போனது நிமித்தமாக ஒரு பாவத்திற்கு மேலாக தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதனாக காணப்பட்டதாகவும் அந்த பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியதுதான் நம்ம பார்க்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய குடும்பத்துல மிகவும் வேதனையான காரியங்களை பார்க்க முடிகிறது. நிறைய ரிவெஞ்சஸ், அவங்களுக்குள்ளே போராட்டமும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்க நம்ம பார்க்க முடிகிறது. உள்ள பாவம் செய்யலைன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா பிரச்சனைகள் இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது இருக்கும். ஆனா அவருடைய பாவத்தின் நிமித்தமாக அவருடைய தன்மையிலேயே ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. ஞானமா பேசாதபடிக்கு, ஞானமா செய்யாதபடிக்கு இருந்த காரியங்கள், அந்த பாவத்தினுடைய விளைவை அங்க பார்க்க முடிந்தது. ஆனாலும் 51ஆம் சங்கீதம் 32ஆம் சங்கீதங்களை நம்ம படிக்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, தேவன் என்னை மன்னித்து விட்டார், நான் ஒரு மனம் திரும்பின ஒரு பாவி, நான் ஒரு பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறத பார்க்க முடிந்தது. இன்றைக்கு மீதி இருக்கிற பகுதியை நம்ம படிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுல முதல் 2 அதிகாரங்கள் 19, 20 அதிகாரங்கள் தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான். பார்த்தது போல தாவீதனுடைய பாவத்திற்கு பின்பாக அவருடைய குமாரர்கள் மத்தியில காணப்பட்ட அசுத்தமான காரியங்கள். அதுல அப்சலோம் சீக்கிரமாக தான் ராஜாவாயிரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தார், அதன் பின்பு மரித்து போனார் என்பதை நம்ம 18ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 19ஆம் அதிகாரத்துல ராஜா திரும்ப தாவீது ராஜபாரம் எடுத்துக்கொள்வதற்காக திரும்ப வர்றதாக நாம் அதை பார்க்க போகிறோம். ஆனாலும் அதுலயும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. யூதாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் ஒரு ரிவோல்ட் இருக்குது. அதே போல பெலிஸ்தியரோடு கூட இருக்கிற ஃபைட் தொடர்ந்து போய்கொண்டிருக்க நம்ம பார்க்க முடிகிறது. அதெல்லாமே இந்த அதிகாரங்களில வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை படிக்க போறோம். சவுல் செய்த ஒரு தவற தேவன் இப்பொழுது சுட்டி காட்டி தாவீது அதை கரெக்ட் பண்ணதாக நாம் பார்க்கலாம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. அது எப்படி தேவன் இவ்வளவு தூரத்துக்கு நீதியுள்ளவர் என்பதை காட்டுவதற்காக 21ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். அதை தொடர்ந்து 22, 23ஆம் அதிகாரங்களில சங்கீதங்களை, தாவீது எழுதின சங்கீதங்களை, மிக அருமையான சங்கீதங்களை நம்ம பார்க்க போறோம். அவரோடு கூட இருந்த மக்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடைசியாக முடிக்கும் பொழுது தாவீது செய்த இன்னொரு பெரிய பாவம், தான் யார், தனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக சொல்லிட்டு அவர் சென்சஸ் எடுத்தாரு. சென்சஸ் எடுக்க தப்பே கிடையாது, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அவருடைய மோட்டிவ் தான் எவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லி பார்ப்பதற்காக எடுத்த ஒரு காரியம் என்று பார்க்கலாம். அதன் நிமித்தமாக அதனுடைய பரிதாபமான விளைவையும் அவர் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி தாவீதனுடைய 2வது சங்கீதம். அது ஒரு சின்ன பகுதி தான், 7 வசனம் தான் இருக்குது. ஆனாலும் அவருடைய ஒரு லீடருடைய குவாலிட்டியை பற்றி, லீடருடைய குவாலிட்டி பற்றி அழகான விதத்துல குறிப்பிட்டு தேவனத்தை ஜெபித்த ஒரு ஜெபம். நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்கிற யங்கஸ்ட் பர்சன் ஜெசிகா from Chennai. Jessica will read for us. Okay, uncle, can you hear me? Yes, Jessica. 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்ட யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின்
கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கா செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்பட கூடாததாய் எரிந்து போல பண்ண வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொட போனால் இரும்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினியால் முற்றும் சுத்தரிக்கப்படும் என்றான். ஆமென். Thank you so much, Jessica. Jessica வந்து thank you. அந்த இதுல போட்டுட்டபடி she is a 6th standard student and Jessica வந்து நம்ம பைபிள் ஸ்டடியில ரொம்ப வாஞ்சியா கலந்து கொள்ளுத நான் பார்க்கும் பொழுது அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். டாட்டர் ஆஃப் Juliet and Jabba, Chennai. Thank you, Jessica. Thank you, uncle. 19ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக 18ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம வாசிக்கணும். நேற்று கேட்டது போல அப்சலோம் ராஜாவாக வேண்டும் என்று ஒரு வாஞ்சித்து பல திட்டங்களை போட்டு தாவீதை தன்னுடைய அரண்மனையிலிருந்து தன்னுடைய தகப்பனையே அனுப்பி விட்டு அவன் ராஜாவாக முயற்சித்தான் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களில அவன் பரிதாபமாக செத்து போனான்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து சில வாசனங்கள் வாசிக்கிறேன். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்கக்கூடாது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினோ வாசலின் மேல் வீட்டிற்கு ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்து போனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இது வந்து அப்சலோமுடைய மரணத்துக்கு பின்பாக தாவீதுடைய ரியாக்ஷன் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்சலோம் தாவீதுக்காக போய் போராடி அப்படி மறித்து போயிருந்தானா இப்படி அழுவது நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தாவீதுக்காக போனாரு, போராட்டத்துல அவர் மறித்து போயிட்டாரே நினைச்சோன்னா தாவீது வந்து, ஐயோ நான் செத்து போயிருந்தா பரவாயில்ல, நீ வந்து ராஜாவாக வேண்டியவன், நீ இருக்க வேண்டியவன் சொல்லிட்டு. ஆனா இட்ஸ் அதுவே ராங். தாவீது ராஜாவாக இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டுட்டு அவன் இப்ப மறித்து போகிறான். சோ தாவீதனுடைய எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோவாப் ஒரு டைரக்டா வந்து பேசினதை நம்ம பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்துல முதல் 15 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தன்னுடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்துக்கெல்லாம் துக்கமாய் மாறிட்டு, யுத்தத்தில் முறிந்தோடுகிறவர்களால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்துக்குள் வந்தார்கள். மிக வருத்தமான ஒரு காரியம். தாவீது ராஜாவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டு வர வேண்டியவங்க திருட்டுத்தனமா வர வழிக்கு வந்துருந்துச்சு. காரணம் என்னன்னா, ராஜா வந்து இது மாதிரி ரொம்ப துக்கப்படுகிறார், அப்சலோம் செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு துக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டுக்குள்ளே ராஜாவினிடத்தில் போய்,
இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகள் ஜீவனையும் உம்முடைய மனைவிகள் ஜீவனையும் உம்முடைய மறுமனாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைத்தீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணினீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமா இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இட்ஸ் a strong word, straight. இதுவரைக்கும் நம்ம அறிந்திருக்கிறோம். யோவாப் தாவீதுகிட்ட பேசும் பொழுது, இவன் போன தடவை பேசும் பொழுது அப்சலோமை நீ சேர்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு லேடியை அனுப்பி வச்சு ஒரு பெண் மூலமாக ஒரு டிராமா மாதிரி போட்டு தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு யோவாப் தான் அதை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. இங்க அப்படிலாம் ஒரு லேடியவோ அனுப்புறதுக்கோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியோ பேசல, டைரக்டா அவனே சொல்லிட்டாரு. அவர் சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். உன்னை வெறுத்து கொண்டிருந்த உன்னுடைய பையனாகிய அப்சலோம் இப்ப செத்து போனான் பொழுது அவனுக்கு பதிலா நாங்கெல்லாம் செத்து இருந்தானே நீ சந்தோஷப்பட்டிருப்ப. ஒரு அளவுக்கு அது உண்மைதான். காரணம் தாவீது இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை அவர் எடுத்த காரியம் தவறு என்பதை சுட்டி காட்டுதான் பார்க்கலாம். ஆனா அதுல தாவீதனுடைய ரியலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் திட்டவோ அல்லது யோவாவை நீ என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்கவோ அப்படிலாம் சொல்லாதபடிக்கு 7ஆம் வசனத்துல இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே உடைய ஊழியக்காரோட அன்பாய் பேசும் சொன்னா உடனே அவன் கீழ்ப்படிந்து 8ஆம் வசனத்துல அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேல் எனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். சோ அதுலயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்செட் ஆனதை நம்ம பார்க்க முடியாது. அதுல குறிப்பா என்னன்னா, தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்காக கவலைப்படுறான்னு சொல்லும் பொழுது யூத ஜனங்கள் எல்லாம் இட்ஸ் ஓகே, தாவீது நம்ம அவனுடைய ஹார்ட்டை நம்ம பார்க்கிறோம், அவனுடைய இதயத்தை பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து வருவதற்கு ராஜாவை பார்க்க வர்றாங்க. ஆனா இஸ்ரவேல்ல நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு இவருக்காக போய் போராடினேன், இவர் தொடர்ந்து இப்படிதானே வாழ்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு கோபத்துல அவங்க போனதாக நம்ம பார்க்கலாம். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, மீதி இருக்கிற பகுதிகளெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது we can see that. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இந்த ஸ்டடியில நான் நினைச்சிட்டு இருந்தேன் சாலமோனுடைய குமாரனாகிய ரெஹோபயாமுடைய காலத்துலதான் கிங்டம் 2ஆ பிரிந்து சதர்ன் கிங்டம் நார்தர்ன் கிங்டம் பிரிஞ்சு போச்சு நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம், 2 கிங்டமா பிரிஞ்சு போனது. ஆனா தாவீதுடைய காலத்திலேயே அந்த மைண்ட் செட் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. யூதர் எல்லாம் சேர்ந்து ராஜாவோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் தாவீதோட மற்றவங்க எல்லாமே இஸ்ரவேலர் தனியாகவே நின்று கொண்டிருக்க நம்ம பார்க்க முடிகிறது. அது ரெஹோபயாம் காலத்துல மிகவும் மோசமாக பிரிந்து போனதை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த தொடர்ந்து பாதி நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது we know that இஸ்ரவேல் மக்களும் திரும்ப தாவீது ராஜாவை ரிசீவ் பண்ணி திரும்பமாக ராஜாவாக வைத்திருந்த நம்ம பார்க்கலாம். அதிலும் அந்த பகுதியை நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும், அதிலும் ஒரு பெரிய பிரச்சனை. நீ யூதர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது. தாவீது ஒரு நியூட்ரல் பர்சனாக, நான் இஸ்ரவேலுடைய ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, நான் அப்படிதான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் தள்ளப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவன் 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. அவங்களுக்குள்ள பயங்கர ஆர்கியூமெண்ட்ஸ். இல்ல ராஜா எங்களுக்கு தான் சொல்லிட்டு சொல்றதுக்கும், அவங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இல்ல எங்க எல்லாருக்கும் சேர்ந்துதான் ராஜா என்று அவங்க தொடர்ந்து சண்டை போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இந்த ராஜாவை ரிசீவ் பண்ணி திரும்பமாக தாவீத ராஜாவை மாத்துற சூழ்நிலையில மிகுந்த ஒரு பெரிய ஆர்குமெண்டோட ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக திரும்ப வந்ததாக நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 16ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு
ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த சீமோயி நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் போய் சவுலுடைய பேரை சொல்லி, நீதாயா நீ சவுலுடைய இரத்தப்பழி உன் மேல இருக்கிறது, அதனாலதான் ஆண்டவர் வந்து உன்னை பனிஷ் பண்ணிட்டாரு, உன்னுடைய குமாரன் அப்சலோம் வந்து ராஜாவா வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவன் தான் ஓப்பனாவே திட்டினது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்களேன், அவன் என்ன சொல்றான், அவனோடு பெஞ்சமின் புத்திரர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீபா தான் பொய் சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து தன்னுடைய லேண்ட் எல்லாம் பறித்து கொண்டான். சவுலுடைய பேரனுடைய லேண்ட் எல்லாம் அவன் அபரித்து கொண்டான். அவன் நினைச்சான் அவ்வளவுதான், இனிமேல் தாவீது நோ மோர், அப்சலோம் தான் ராஜாவாக்க போறாரு, நமக்கு வந்து லேண்ட் கிடைச்சா போதும், அதனால ஒரு பொய்ய சொல்லி அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு லேண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் பொய் செஞ்சதாக நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கும் அது வந்து ஒரு பரிதாபமான நிலையாக மனுஷனுடைய நிலையை நம்ம பார்க்க முடியும். அது குடும்பத்துல இருக்கலாம், திருச்சபையில இருக்கலாம், கண்டிப்பாக நம்மளுடைய தேசத்துல பல மக்கள் அப்படி செய்து நம்ம பார்க்கலாம். பச்சோந்திகள்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கும் பொழுது அப்படியே நம்மளும் அப்படியே இருக்க மாதிரி இருப்பாங்க. அது பிறகு அந்த பக்கம் போன பிறகு அவ்வளவுதான், அவன் செத்து போயிட்டான்டா, சாக போறான், இனிமேல் வரமாட்டான்டான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு காரியங்கள் செய்யக்கூடியது. தட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறோம். ஆனா நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அது மாதிரி மாறிவிடக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், அதாவது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா நம்ம அதை கிராப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும், அது ஊழியத்தின் காரியமா இருக்கலாம், திருச்சபையின் காரணமா இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் காரணமா இருக்கலாம், அது வந்து ஒரு பிசாசின் காரியம் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த மக்கள் எல்லாம் வந்து அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையில இருந்தது. அப்பொழுது சீமோயி கடந்து போறதுக்கு ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, அப்போ வந்து அவ்வளவு திட்டிட்டு போனவன் இப்போ ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, நல்ல கவனிங்க, 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியேன் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. வெரி கிளியர். அவன் வந்து பொய்யெல்லாம் சொல்லல. he really confesses, நான் வந்து ரொம்ப அசிங்கமா உன்னை பேசிட்டேன், துரோகம் பண்ணியிருக்கேன், அதை மனசுல வைக்க வேண்டாம். உமது அடியனாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவரும் நான் இன்று முந்திக் கொண்டேன். அதாவது எப்ராயிம் மக்கள் அவங்க தான் சதன் கிங்டம் இருந்தவங்க. இதை நம்ம பார்க்கணும்னா யோசுவா 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அங்கேயே இந்த யோசேப்பின் குமாரருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மக்கள் வர்றதுக்கு முன்பாக பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து, அதாவது சவுலுடைய ரிலேட்டிவாக நாங்க வந்துட்டோம் உங்களை ரிசீவ் பண்ண, நீங்க அதனால யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அஸ் என்று சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இப்படியாக அந்த ஹோல் பேசேஜ் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னால துரோகம் பண்ணவங்க எல்லாம் ராஜா திரும்ப வந்துட்டான்னு சொன்ன உடனே ஓடி வந்து அவரை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். அப்பொழுது 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது பெஞ்சமின் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மகன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கில்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள். நம்ம 19ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், தாவீது அப்சலோம் மரணத்தின் நிமித்தமாக கவலைப்படும் பொழுது இஸ்ரவேலர் தங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். they were not ரொம்ப எக்ஸைட்டட், தாவீது இப்படி இருந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸைட்டட் இல்லாதபடிக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு பார்க்கிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு இந்த சேபான் ஒரு மனுஷன், அவர் ஒரு புரட்சிகரமாக தாவீதனுடைய சவுலுடைய சக்சஸராக தாவீதுக்கு விரோதமாக அவன் செய்ததாக நாம் பார்க்கலாம். அது முதல் பகுதியில வாசிக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மிக வருத்தமான ஒரு காரியம், அமாசா
அமாசா என்பவர் வந்து ஒரு போர் வீரன், தலைவன். அவனை வந்து தாவீது ஒரு வேலை செய்ய சொல்றாரு. 3 நாள்ல செஞ்சுட்டு வந்துடும் பொழுது அவன் டிலே பண்றான். அவனுக்கு டிலே பண்ணது நிமித்தமாக யோவாப் அவனை கொன்று போடுறான். காரணம், அமாசா இருந்தான்னா யோவாப் cannot be a great leader, நம்பர் 1 லீடரா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவன் கொன்று போட்டதை நாம் பார்க்கலாம். நம்ம இந்த பைபிள் ஸ்டடி கடைசி நேரத்துல பார்க்க போகிறோம். யோவாபுடைய நல்ல காரியங்களும் சரி, கெட்ட காரியங்களும். அதுல இது ஒரு மிக மோசமான ஒரு காரியம். தன்னுடைய பொசிஷனை அவன் வச்சுக்கணும்னு சொல்றதுக்காக அமாசாவை குத்தி அப்படியே தூக்கி போடுறான். மக்கள் எல்லாம் நின்று பாக்குறாங்க, அவனை தூக்கி போட்டுட்டு போயிடுறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு ரிவோல்ட். இத எதுக்கு சொல்ல இந்த ஆக்கியம் சொல்றாருன்னா, தாவீதனுடைய பாவத்துல விழுந்த பிறகு அதை தொடர்ந்து பலவிதமான ரிவோல்ட் நடந்து கொண்டிருக்க நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாதபடிக்கு போயிருது. அது பிறகு அவருடைய வீட்டுல அந்த குழந்தை இறந்து போகுது. அதை தொடர்ந்து அவருடைய மகன் ஒரு மிக மோசமான காரியத்தை செய்கிறான். அதோடு கூட அப்சலோம் போய் அவனை கொண்டு போட்டுறான் என்று பல காரியங்கள் வீட்டை சுற்றிலும் நடந்த காரியங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதோடு கூட அடுத்த ஸ்டெப், நாட் ஓன்லி அட் ஹோம், ஈவன் அதே வே ரவுண்ட், வேற மற்ற சுற்றிலும் இருக்கிற காரியங்களிலும் தாவீது இப்படிப்பட்ட ரிவோல்ட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ இந்த பாவம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு மனிதர்களை தாக்குகிறது, நம்மளை தாக்கக்கூடும் என்பதை நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ல இருந்து நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரு பாவத்தை செஞ்சேன்னா அது எனக்கு மட்டும்தான், எனக்கு தான் அஃபெக்ட் பண்ணது, எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிருது சொல்லி நினைக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் தட். துணிகரமாக தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் பொழுது அது வந்து ஒரு தண்ணியில ஒரு கள்ளத்துக்கு போடுற மாதிரி அப்படியே அது அப்படியே அந்த ரிப்பிள் போயிட்டு வர்றது போல நம்ம அந்த பாவத்தின் விளைவுகளை பார்க்க முடிகிறது. அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். யோவாப் தாவீதனுடைய பாவத்திற்கு பின்பாக தாவீதோடு இருந்த காரியங்களையும், தாவீதோடு கூட இந்த மனிதர்கள் செய்த காரியங்களையும் யோவாப் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். அது டைரக்டா தாவீதனுடைய பாவத்திற்கு சேர்க்கலாம். காரணம், தாவீது தானே யோவாபை கூப்பிட்டு நீ உரியாவை கொன்னு போட்டுன்னு சொல்றான். அதனால யோவாபுக்கு நல்லா தெரியும், உன் பாவத்தினால இப்ப நீ மற்றதெல்லாம் நீ அதை கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்ற மாதிரி யோவாபே ஈடுபட்டதாக நம்ம பார்க்கலாம். ரைட். 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஷிஃப்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம். அதுல வந்து அந்த ரிவோல்ட்ல அடுத்த ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி அவன் போய் அந்த தாக்க போகிறாங்க. அதாவது சவுலுடைய குடும்பத்தார தாக்க போகிற சூழ்நிலையில 16ஆம் வசனத்துல, அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவர் இங்க கிட்ட வர சொல்லுங்கள் என்றால். அது ரொம்ப அழகா போடப்பட்டிருக்குது, ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு, a wise women. அந்த இந்த ஈவென்ட்ல ஒருத்தன் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா அவன் கத்திட்டு போனா, அவன் ரிவோல்ட் பண்ணான்னு சொல்லி நம்ம 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே ஊர்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருந்ததா நான் பார்க்கலாம். உடனே இதுக்கு முன்னால் நமக்கு போன தடவை படிக்கும்போது நம்ம பார்த்தோம், ஹஸ்பண்ட் வந்து ஒரு புத்தி இல்லாத ஒரு மனுஷனாக இருந்து தாவீது சொன்னதை ரொம்ப கேவலமா பேசும் பொழுது அவனுடைய மனைவி புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்து செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன், ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் மோசம் அல்லது ஜென்ஸ் எல்லாம் மோசம், விமன் ஆர் வாய்ஸ்ன்னு சொல்ல அப்படி சொல்றதுக்காக வரல. ஆனா இந்த பகுதியில அந்த பெண்மணியை குறித்து போடப்பட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் என்ன, புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீயோ வீட்டை கட்டுகிறாள் சொல்லிட்டு ப்ராவர்ப்ஸ் 23 வாசிக்கிறோம், 31 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவள் வீட்டையும் கட்டக்கூடும், அதே போல திருச்சபையில தேசத்தினுடைய கட்டுமானத்திலும் புத்தியுள்ள ஸ்திரீ ஈடுபடுகிறார் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். அப்பொழுது யோவாப் போய் பேசுகிறார். பேசின உடனே அதே மாதிரி அந்த புத்தியுள்ள ஸ்திரீ சொன்னது போலவே நடைபெற்றதாக நம்ம பார்க்கலாம். அந்த மனுஷனை கொண்டு போட்டுறாங்க. அதன் பின்பு
நிறைய பேரை கொல்லாதபடிக்கு அந்த புத்தியுள்ள ஸ்திரீ காப்பாத்தினான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ரிவோல்ட் நிறைய நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஞானத்தை உபயோகிக்கணும். தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம உபயோகிக்கும் பொழுது எத்தனையோ விபத்துக்களில் இருந்து அநேக விபரீதங்களிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில 4 வசனங்களில திரும்பமாக இந்த லிஸ்ட கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். தாவீதோடு கூட இருந்த மனிதர்களுடைய லிஸ்ட பட்டு போட்டிருக்குது. அது எதுக்கு போடப்பட்டிருக்குன்னா, ஒரு காரணம் என்னன்றது, திரும்பவும் தாவீது செட்டில் ஆயிட்டாரு, அவரோடு கூட மக்கள் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃப்காக இது கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றாங்க? முன்னாலே நம்ம வாசிச்சோம் யாரெல்லாம் தாவீதோடு கூட இருக்கிறாங்க லிஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். இங்கேயும் போடப்பட்டிருக்கின்ற காரணம் சேர்த்திருக்க நம்ம பார்க்கலாம். அதோடு கூட தாவீதுக்கு பிரதானியா இருந்தவங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த லிஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது இந்த லேபரர்ஸை கவனிக்கக்கூடிய ஒரு ஆபீசரையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் போன லிஸ்டோட இந்த லிஸ்ட்ல கம்பேர் பண்ணும் பொழுது there is an additional responsibility, something like ஒரு மினிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆட் பண்ணப்பட்டது சொன்னா பாண்ட் லேபரர்ஸை கவனிக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படியாக தாவீது எல்லாவற்றையும் சரியான விதத்துல சீரான விதத்துல செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 21ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம முன்னாலே பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். இட்ஸ் சம்திங் லைக் எபிலாக், அதாவது முடிய போகிற ஒரு முடிவுரை மாதிரி இருக்கு. அது இந்த புஸ்தகத்துக்கு மட்டும் முடிவரல்ல, 2 புஸ்தகத்திற்கும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகங்களுக்கு சேர்ந்து ஒரு முடிவரை என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேய பைபிள்ல 1 சாமுவேல் 2 சாமுவேல் கிடையாது, அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதி கடைசி பகுதி சாமுவேல் புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதியா இருக்க நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறது போல 6 காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல 3 காரியங்கள் நடைபெற்று திரும்பவும் 3 காரியங்கள் நடைபெற்றதாக இந்த ஃபார்மேட்ல இந்த ஆக்கியோன் டெவலப் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம கவனமா படிச்சு பார்க்கும் பொழுது அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். முதலாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு ஃபேமின் வரதை நம்ம பார்த்தோம். அதன் பின்பு ஒரு மிலிட்ரி எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடும். அதன் பின்பு ஒரு பெரிய பாடல், தாவீதனுடைய சங்கீதத்தை அங்க போட்டிருக்கிறத அங்க பார்க்கலாம். அது முடிச்ச பிறகு 23ஆம் அதிகாரம், இப்ப ஜெசிகா வாசிச்ச அந்த பேசேஜ் தாவீதனுடைய கடைசி சங்கீதமா கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் தட் 22ஆம் அதிகாரத்துல அந்த பாடலை பாடின பின்பு டக்குன்னு 23ஆம் அதிகாரம் படிக்க முடியாது. இது 22ஆம் அதிகாரத்துல இருக்கிற பாடல் முன்னாலே எழுதப்பட்ட ஒரு பாடல், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி சங்கீதம் 18. ஆனா கடைசியா முடிக்கும் பொழுது இந்த சாமுவேல் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் ஒரு பாடலோடு அந்த மிலிட்ரி எக்ஸ்ப்ளாய்ட் நடந்ததையும் கடைசியாக நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்ததையும் மென்ஷன் பண்ணி முடித்ததா நாம் பார்க்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கை படிக்கும் பொழுதும் சரி, ப்ராஃபட்டிக்கல் புக்ஸை படிக்கும் பொழுது, அதே மாதிரி பொய்டிக் புக்கு படிக்கும் பொழுது அதுல இருக்கிற அந்த சிஸ்டத்தை நம்ம பார்க்கணும். அதை எழுதியிருக்கிற அந்த இங்கிலீஷ்ல சொல்ல போனா லிட்ரரி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கை படிக்கிறதுக்கும் பொயட்ரி புக்கை படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பொயட்ரி புக்ல இது மாதிரி ஒரு ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா அதை ஒரு பொயட்ரியா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ்ல ரிப்பீட்டேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதுல ப்ராஃபட்ஸ் எதை குறித்து பேசுகிறான்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டு அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். இதுல இருக்கிறது வித்தியாசம். இட்ஸ் அ நரேட்டிவ். இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ல இருக்கக்கூடிய இந்த 6 பாயிண்ட் நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவதற்கு அதனாலதான் நம்ம தனியா படிக்கிறோம். எபிலாக் சொல்லி ஒரு முடிவரை என்று சொல்லி தலைப்புல படித்துக் கொண்டிருக்கிறோம். குயிக்கா நம்ம பார்க்கலாம். 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் முன்னாலே சொன்னேன், கொஞ்சம் ஆச்சரியமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவீதின் நாட்களிலே
3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். சோ இந்த ஃபேமின் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது டக்கு நமக்கு ஆதியாகமம் ஞாபகம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்துல அதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய காலத்துல ஒரு பஞ்சம் உண்டானது, ஈசாக்குடைய காலத்துல ஒரு பஞ்சம் உண்டானது, யாக்கோபுடைய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனுடைய மனிதர்கள் காணப்பட்ட இருந்த நாட்களில அவங்களுக்கு பஞ்சம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆதியாகமத்துல படிச்சோம். அதே மாதிரிதான் இங்கேயும் பஞ்சம் வருவதை நம்ம பார்க்கலாம். சோ ஒரு தாட் என்னன்னா, வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி கொரோனா மாதிரி சில வரும் பொழுது, பஞ்சம் நம்மளுடைய குடும்பத்தை தாக்கும் பொழுது, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது ஒரு ட்ரைனஸ் வரும் பொழுது, we need to make note of it. பஞ்சம் என்ற வார்த்தை வந்து ஒருவேளை சாப்பாடு இல்லாத விடைக்கு தண்ணி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது நமக்கு வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு பயங்கர ஒரு ட்ரைனஸா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஊழியத்திலேயோ திருச்சபையிலோ காணப்படக்கூடிய ஒரு கஷ்டமான நாட்களா காணப்படலாம். தாவீது செஞ்ச ஒரு அருமையான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அது நம்ம முன்னாடி படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த 2 சாமுவேல் புத்தகத்துல பார்த்த ஒரு அருமையான ஒரு காரியம். தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு கூட கேட்கக்கூடியவனாகவும் இருந்துதான் நாம் பார்க்கலாம். டேவிட் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட், தேவனிடத்துல விசாரித்தான் என்று நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று. மை குட்னஸ், இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இது நடந்தது எப்போ? சவுலுடைய காலம். ஆனா அப்போ வந்து பஞ்சம் வரல. ஆக்சுவலா நம்ம தாவீது போய் கொண்டிருக்கிற காலத்துல பஞ்சம் வந்திருந்ததுன்னா சவுல் உணர்ந்திருப்பாரு. ஆனா அது அப்ப நடக்கல. ஆனா அதை தொடர்ந்து தேவன் தாவீதுக்கு அவ்வளவு காரியங்கள் செய்த பின்பு சவுலை பெயரிட்டு சொல்லுகிறார். இதுல ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் என்னன்னா, கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும். சோ அதை நம்ம பார்க்கிறதுன்னா, சவுலோடு கூட அது நின்று விடல. ஒரு ஜோனத்தான் வந்து ஒரு உண்மையா இருந்தான். ஆனா சவுலுடைய மக்கள் தொடர்ந்து, நம்ம இப்போ இது கடைசி அதிகாரம் வாசிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம், சவுலை சேர்ந்தவர்கள் பெஞ்சமின் கோத்திரத்தார் தாவீதுக்கு தொடர்ந்து தலைவலியா தான் இருக்காங்க. அவங்க எப்பவுமே போராடி கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு இரத்த பிரியராக அவங்க வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதை தேவன் இப்பொழுது ஒரு தண்டனையாக இதை கொடுக்கிறார். உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில வந்து உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது பின்னால இருக்கிற பகுதியில, நீங்க இப்படி உண்மை இல்லாதபடிக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாபங்கள் வரும், மழையே இருக்காது, உங்களுக்கு பஞ்சங்கள் வரும் என்று அவர் தேவன் குறிப்பிட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால எப்பெல்லாம் நமக்கு அப்படி பஞ்சங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறதோ, தேவன் தான் விசாரிக்கணும். தேவனுடைய முகத்தை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது அதை சரியான விதத்துல அதை ஹேண்டில் பண்ணான்னு நம்ம பார்க்கலாம். சவுல் செய்த மிஸ்டேக்கை பார்க்கும் பொழுது, தாவீது கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனரோ இஸ்ரவேல் புத்திரராய் இராமல் எம்மோரியர் மீதியவராய் இருந்தார்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதாவுக்கும் காண்பித்த வைராக்கியத்தினாலே அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிரயாசித்தம் என்ன என்று கேட்டான். இது வந்து நம்ம we have to take time to study that. கிபியோனரை குறித்து நம்ம படிக்கணும்னு சொன்னா யோசுவா 9ஆம் அதிகாரத்துல படிக்கணும். யோசுவாவோடு கிபியோனியர் செய்த ஒரு உடன்படிக்கை. அதுல வந்து யோசுவா ஒரு திட்டமாக, இன்னும் சில நாட்கள் கழிச்சு நம்ம யோசுவா புத்தகத்தை படிக்க போகிறோம், அங்க பார்ப்போம். கிபியோனியருக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். That means they know that as a king, சவுல் வந்து வசனம் 2ஆவதுல போட்டுட்டது போல, அவளுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்கும் காண்பித்த வைராக்கியத்தினாலே அவர்களை வெட்ட வகை தேடினான் என்று நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாம் சவுலுக்கும் தெரியும், இஸ்ரவேலருக்கும் தெரியும் நம்ம ஆணையிட்டு கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. அது வந்து
சவுல் கேபிட்டல் சிட்டியாக போடப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப பக்கம். அதனால he was grabbing. தன்னுடைய பட்டணத்தை பெருசாக்கணும்னா கிபியோனர் அடிக்கணும். ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால என்ன இருக்குது, அதுதான் மைண்ட் செட். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது சும்மா ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கக்கூடாது. சவுலுக்கு அந்த கிபியோனருடைய இடத்தை பிடுங்கணும்னு சொல்லி எண்ணம் வந்ததுனாலதான் அவங்கள துரத்தி விட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் நீதியுள்ளவர். நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை இதனுடைய தொடர்ச்சியாக லேட்டர் டேஸ் படிக்கும் பொழுது, நம்ம அடுத்த வாரம் படிக்கல, அது பிறகு லேட்டர் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்துல தேவன் சாலமோனுக்கு வெளிப்படுத்தின இடம் வந்து தெரியுமா, இந்த கிபியோன் தான். தாவீது சென்ற இந்த அருமையான காரியத்தை நிமித்தமாக தேவன் தாவீதின் மேல பிரியப்படுகிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய நமக்கே தெரிந்து நம்மளுடைய பெற்றோரோ அதுக்கு முந்தினவங்க யாராவது துணிகரமாக பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா, மற்றவங்களுடைய லேண்டை கிராப் பண்ணிருப்பாங்க, மற்றவங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா, டெஃபினட்டா we have to ask for forgiveness. எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், உலகத்திலே நடந்த எக்ஸாம்பிள்ஸ். ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து அந்த ஒரிஜினல் பீப்புளை அழைத்து நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்ன காரியம். அதாவது நீங்க இந்த தேசத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா அவ்வளவு பரிதாபமான காரியங்களை என் முப்பிதாக்கள் செஞ்சு அவங்க பண்ணிட்டாங்க, எங்களை மன்னிங்கன்னு சொன்னாங்க. ஜாப்பனீஸ் மன்னிப்பு கேட்டது நமக்கு ஞாபகம் வருகிறது. இப்ப ரீசெண்டா வாட்ஸ்அப்ல நான் பார்த்தது, அது உண்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஐ குடன்ட் ரியலி பிலீவ். இப்பொழுது அமெரிக்காவில பிரசிடென்ட் ஆயிருக்கக்கூடிய ஜோ அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு ரோட்ல வச்சு, ஏன்னு சொன்னா என்னுடைய அப்பாவை இதுக்கு முந்தின இருந்த மக்கள் மிகுந்த பரிதாபமாக அவனை கொண்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு ரோட்ல இவர் ஒரு காலம் முழங்கால் போட்டு எங்களை மன்னிச்சு கொள்கன்னு சொல்லி கேட்கிறார். மை காட், மை காட், என்னால அதை பார்த்துட்டு நம்பவே முடியல. அமெரிக்கன் பிரசிடென்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாவது அவரு அதிபதியா வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு கொண்டிருந்த காலத்துல வந்திருக்காரு. வந்த பிறகு அவருக்கு எத்தனையோ தலைவலி இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒருவேளை நீங்க சொல்லலாம் அது வந்து சும்மா ஒரு ஷோவுக்காக பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்படி ஷோவுக்காக பண்ணியிருந்தாலும் அது ஒரு மகத்தான ஒரு காரியம் தான். தன்னுடைய அப்பாவை கொன்னவங்களுக்காக சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபரை இந்த காலத்துல, இந்த போன மாசத்துல நடந்ததை நம்ம சொல்லுகிறேன். அப்படி இருக்குமானால் நானும் நீங்களும் விசுவாசிகளாக பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை நம்முடைய பெற்றோரோ அல்லது மற்றவங்களோ அல்லது நம்முடைய தலைவர்களோ மிஸ்டேக் செஞ்சிருந்தாங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு we have to do it. டைம் ஆகுது. அதை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாதிரி நீதியை செய்தார்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மக்களை கொல்றாங்க, யாரை கொல்லணும்னு சொல்றாங்க, கொல்றாரு. ஆனா அதே நேரத்துல தாவீது யோனத்தானுக்கு கொடுத்த ப்ராமிஸை ஞாபகம் வைக்கிறார். அதையும் நம்ம ஞாபகத்தை வைத்துக் கொள்ளணும். சவுல் செஞ்ச மிஸ்டேக் அதை கரெக்ட் பண்றாரு. ஆனா அதே நேரத்துல சவுலுடைய மகனாக யோனத்தானுக்கு அவர் கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்றான்னு பார்க்கலாம். அந்த பகுதியினுடைய கடைசி பகுதி, அந்த பெரிய வார்ஃபேர்ல தாவீது இல்லாதபடிக்கு அந்த வார் நடக்க வேண்டும் என்று அவங்க திட்டமிடுகிறாங்க. இப்போ அவர் சண்டை போடாதபடிக்கு அவர் வாழ்ந்ததை அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதற்கும் 11ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்துல அவர் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஜாலியா இருந்தாரு. அது பாவத்துக்குள்ளாக அவரை கொண்டு போச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இங்க அவரோடு கூட போன மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ தயவு செய்து வராதேரும், நான் வந்து உண்மை இழக்க விட முடியாது, அதனால வராதுன்னு சொல்லிட்டு அனுப்பினதாக நம்ம பார்க்கலாம். Anyway, I just wanted to show the difference. 11th chapterல இருக்கிற தாவீது வாருக்கு போகாம இருந்ததையும் 21ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில தாவீது வாருக்கு போகாம இருந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். ரைட். 22ஆம் அதிகாரம் ஒரு வெற்றியின் பாடலாக தாவீது பாடினது. அது நான் சொன்னது போல கடைசியில பாடின பாடலா இருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், முன்னாலே பாடினிருக்கலாம். ஆனாலும் அவர் பல வெற்றிகளை சந்தித்த பின்பு கொடுக்கப்பட்டது 22ஆம் அதிகாரம். அதை வந்து 18ஆம் சங்கீதத்துக்கு அப்படியே போடலாம். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும்
லுக் அட் தட். எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும். சோ சவுல் வந்து என்னுடைய சத்துரு கிடையாது, மற்றவங்க எல்லாம் சத்துருக்கள். சவுல் வந்து கைக்கு, ஆனா சவுலுடைய கையில இருந்து என்னை காப்பாத்தி இருக்கிறார் என்று தாவீது பாடின பாடல். தட் மீன்ஸ் தேவனை நேசிக்காத மக்கள் எல்லாரும் எனக்கு எனிமிகள். ஆனா சவுல் வந்து தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் எனக்கு எனிமி இல்லை என்பதாக அவர் குறிப்பிட்டதான் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அந்த சங்கீதம் 18 படிச்சாலும், இதே இந்த பகுதியை நம்ம படிச்சாலும் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய இந்த உண்மையான அர்ப்பணிப்பையும் தேவனை மகிமைப்படுத்தி சொல்லக்கூடிய காரியத்தையும் அதிகமா நம்ம பார்க்கலாம். தன்னை ப்ரொமோட் பண்ண மாதிரி, ஆண்டவரே நான் எவ்வளவு கிரேட்னு சொல்லி சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. அந்த ஒரு பகுதியில அவர் சொல்லும் பொழுது என்னுடைய நீதியை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய உண்மையை நீர் அறிந்திருக்கிறீர்னு சொல்றாரு ஒழிய அவர் தான் செஞ்ச பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லி அவர் சொல்லவே இல்லை. எல்லா விக்டரிஸும் ஆண்டவரே நீர் கொடுத்தது என்றதாக சொல்வதாக நாம் பார்க்கலாம். நேரம் எடுத்து சங்கீதம் 18 எடுத்து படிப்போம். இந்த கான்டெக்ட்ல படிக்கணும் என்பதை மறந்து போக வேண்டாம். இப்போ வாசிக்க கேட்ட இந்த பகுதி அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சங்கீதம். தாவீதனுடைய கடைசியாக கொடுக்கப்பட்டது நாம் பார்க்கலாம். இட் இஸ் அபவுட் லீடர்ஷிப், அல்லது ஒரு பொறுப்பாய் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து போடப்பட்டு நாம் பார்க்கலாம். தேவனால அழைக்கப்பட்டு, அது 2வது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. The Spirit of God, the Word of God, very powerful. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலைமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதி பரராய் மனுஷன் ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். The fear of God and நீதி நியாயம் செய்த குறித்து பேசுகிறார். அதன் பின்பு அவருக்கும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அது வந்து நம்ம சங்கீத புத்தகத்தை படிக்கும்போது அதிகமா பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதத்திலிருந்தே தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். நீதிமான், துன்மார்க்கன் என்ற ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கடைசி தாவீதனுடைய கடைசி சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுதும் அதை நம்ம பார்க்க முடிகிறது. பேலியாளின் மக்கள் அனைவரும் என்று சொல்லி அவங்க எல்லாம் எவ்வளவு பரிதாபமான, துன்மார்க்கமானவங்க எவ்வளவு பரிதாபமானவங்க குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். இந்த 2 சங்கீதங்களிலும் பார்க்கும் பொழுது ஒரு தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, லைட். 22ஆம் அதிகாரம் நான் முடிக்க போறோம். 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அடுத்தது 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். அண்ட் பியூட்டிஃபுல்லா ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அதனாலதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலையும் சரி நிருபத்திலையும் இதை குறித்து எழுதுகிறார். சுவிசேஷத்துல துவக்கத்துல சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், இயேசுக்குள் ஜீவன் உண்டு என்று சொல்லிவிட்டு அவர்தான் உலகத்தில் இருக்கிற வெளிச்சம், இருடு வந்து அவருக்கு போகாது என்பதை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது பழைய பாட்டிலையும் சரி புதிய பாட்டிலையும் தேவன் வெளிச்சமாய் இருக்கிற அந்த செய்தி வந்து மிக முக்கியமானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. சூரியன்லாம் வர்றதுக்கு முன்பாகவே வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அதனால தேவன் வெளிச்சத்தின் தேவன். வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்துல நம்ம 21ஆம் 22ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அங்க சூரியனே இருக்காது, சந்திரன் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனாலும் தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே இன்னைக்கு இந்த சங்கீதங்களை பார்க்கும் பொழுது அதை மனசுல வைத்துக் கொள்வோம். கடைசியாக தாவீதனுடைய அந்த பரிதாபமான நிலையை பார்க்கிறோம். அவன் அந்த செய்த ஒரு ஸ்டபர்னா எடுத்த காரியங்கள், அது பிறகு அவன் துக்கப்பட்டதை 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவன் மிகவும் வேதனைப்பட்டதாக நாம் பார்க்கலாம். கடைசியில, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு வேற வழியே கிடையாது, நான் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணித்ததாக நம்ம பார்க்கலாம். நம்மளால சொன்னது போல யோவாபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒரு கிரிக்கெட் மேனாகவும் காணப்பட்டார். அதே நேரத்துல தாவீதுக்கு மிகுந்த ஒரு சவால் கொடுக்கக்கூடிய, தாவீதுக்கு மிகுந்த கை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்ததை நாம் பார்க்கலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா,
இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம அநேக மக்களை நம்ம பார்க்கிறோம். காத் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி அப்படியா நம்ம பார்க்கிறோம். யோவாப் தாவீதோட இருந்து நம்ம பார்க்கலாம். அதோட கூட பெரிய லிஸ்ட பார்த்து அவனோட கூட இந்த 3 முக்கியமான நபர்கள் யாரு, அவனோட கூட இந்த மக்கள் இருந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம அனைவரும் பார்க்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, மக்கள் இருக்கிறாங்க என்பதை மனசுல வைப்பதற்காக நான் இந்த ஸ்லைடை நான் போட்டிருந்தேன். யோவாப் போல ஒரு சிலர் தவறான விதத்தில் நம்மளை தாக்கக்கூடும், அல்லது தவறான காரியங்கள் செய்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடும். ஆனா அதே நேரத்துல மிகுந்த உதவியா இருக்கக்கூடியவர்களும் உண்டு என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சாரி, we are in a hurry. நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள், how much I'm careful in my relationship with others. யோவாப் போலவும் தேவனுடைய தாசர்கள், நமக்கு நல்ல தாசர்கள் நம்மோடு கூட இருக்கிறவங்க போல இருக்கிறவங்களும் தவறான மக்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு என்பதை கான்ஸ்டன்டா செக் பண்ணி வருகிறோமா என்று யோசித்தா நல்லா இருக்கும். 2வது காரியம், பாடல்கள். இந்த 2 பாடல்கள் இருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுது நமக்கு பாடல்கள் பிரயோஜனமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். 2 சாமுவேல் புத்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தலாம் என்று யோசிச்சு பார்த்தா நலமா இருக்கும். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் திங்கட்கிழமை 2 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் தான் நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம விட்டுருக்கிற கடிதங்கள். அந்த கடிதத்தை நம்ம நெக்ஸ்ட் வீக் படிப்போம். கர்த்தர் சித்தமான நெக்ஸ்ட் மண்டே நம்ம மீட் பண்ணுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தையும் சாமுவேல் புஸ்தகத்தையும் சரித்திர புஸ்தகங்களாக நாங்கள் படிக்க உதவி செய்த ஸ்தோத்திரம். சரித்திரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் பார்த்தது போல உம்மை துதிக்கிற துதி எங்களுடைய வாயிலை நீ தாரும். நீர் எங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்பதை தாவீது சொன்னது போல நாங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து பாடத்தக்கதாக, உம்மை துதிக்கத்தக்கதாக, வாழத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். முக்கியமானால் நாங்கள் மறுபடியும் திங்கட்கிழமையை மீட் பண்ணி நம்முடைய வேத வசனங்களை தொடர்ந்து படிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.